அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் புதிய நாள். இங்கே பார்த்தீங்கன்னா, தேவன் சிருஷ்டிக்க காரியத்திலிருந்து ஒவ்வொரு நாட்களையும் விசேஷித்த நாட்களாக 6 நாட்களையும் தேவன் விசேஷித்த நாட்களாகவும் அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் தான் தேவன் அந்த நாட்களை அவர் உண்டாக்கினார். இந்த நாள் வரைக்கும் தேவன் ஒவ்வொரு நாட்களும் புதிய நாட்களாகத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் உள்ள ஜீவனுள்ள வார்த்தை, ஞாயிற்றுக்கிழமைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை இன்னைக்கு இருக்காது. இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த வார்த்தை இருக்காது. அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சபைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் ஒவ்வொரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி நம்முடைய ஆராதனை, தேவன் ஆராதிக்கிற ஆராதனை பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ஆராதனை பாடல்களில் நமக்கு கொஞ்சம் கேட்கும்போது விருப்பம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் புதிய ஆராதனையோட பாடல்களும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படி ஆராதனையிலிருந்து ஒவ்வொரு தேவனோட வார்த்தையும் புதிதான தேவனோட வார்த்தையை நாம் கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப வாஞ்சியாக இருப்போம். அது விசுவாசத்தில் நாம் பலப்பட்டு கொண்டு இருப்பதனால். இந்த விசுவாசத்தோட 3 காரியத்திலும் நாம் பலப்பட வேண்டியிருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3லையும் நம்ம அனுதினமும் இந்த புதிய நாளுக்குள்ளாக நம்மை நாமே இந்த புதிய நாளுக்காக நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும். ஆவியிலும் நமக்கு ஒரு மாற்றம் வரணும், ஆத்மாவிலும் சரி, சரீரத்திலும். இந்த 3ம் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலிருந்து இந்த நாள் எனக்கு ஒரு புதிய நாளாக தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தின்படி நாம் அதை புதிய நாளாக, ஒரு பிறந்த நாளுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த பிறந்த நாளுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே போல் ஒவ்வொரு நாளும் என் தேவன் புதிய நாளாக இன்று ஒரு காரியத்தை, விசேஷித்த ஒரு அற்புதத்தை என் தேவன் இந்த நாள் நடத்தப் போகிறார். இந்த விசுவாசத்தோடு நம்ம ஒவ்வொரு நாட்களையும் நாம் வாஞ்சித்தோம் என்றால், தேவன் கொடுத்த அந்த புதிய நாள் நம்ம கண்டிப்பாக ஒன்றும் இல்லை, இந்த நாளிலும் நம்ம இருந்துட்டு நேற்றைய தினத்தை காட்டிலும் இந்த நாளில் நாம் எவ்விதத்தில் நம்மிடத்தில் ஒரு மாற்றம் நடந்தது, நேற்றைய காட்டிலும் இன்னைக்கு நம்ம இடத்துல எந்த மாற்றம், இந்த மாற்றத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம உணரும் போது அதே நீங்கள் ஒரு டைரியில் எழுதி வச்சு பாருங்க. எந்த மாற்றம், இந்த மாற்றங்கள் உலகபூர்வமாக அல்லாமல் ஆவிக்குள்ளாக என்ன மாற்றம் நடந்தது, நேற்றைய காட்டிலும் இந்த நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை எழுதி வைத்து பாருங்க. எப்படி உங்களிலிருந்து ஒரு மகிமை புறப்படுகிறது மட்டும் பாருங்க. உங்களால் அறிந்து கொள்ள முடியலைனாலும் மற்றவங்களால் நீங்கள் அறியப்படுவீங்க. சரி, இந்த புதிய நாளுக்குள்ளாக நம்மையும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கும்படியாகத்தான் தேவன் ஒவ்வொரு நாளையும் புதிய நாட்களையும் புதிய சத்தியத்தையும் போதிக்கிறார். அதே போல் நாமும் தேவன் கொடுத்த அந்த நாட்களுக்குள்ளாக அதற்குள்ளாகவே நாமும் ஓடும்போது ஒரு நாட்களையும் தேவன் கொடுக்கிற நாட்களை நம்மால் ருசிக்க முடியும். சரி, இந்த நாளிலும் நம்ம ஆவியான வெளிப்படுத்தின இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.